எண்ணும் எழுத்தும். ஒளியின் பாதை. வணக்கம் குழந்தைகளே. ஒளி நேர்கோட்டில் பயணிக்கும் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? இந்த சோதனையில ஒளி நேர்கோட்டில் செல்லும் பாதைய நாம நேரடியா பார்க்க போறோம். என்ன, பார்க்கறதுக்கு தயாரா? இந்த சோதனையை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் லேசர் லைட், டஸ்டர் மற்றும் கண்ணாடி. லேசர் லைட்டை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா லேசர் லைட் நேரடியா நம்ம கண்ணுல பட்டா பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. டஸ்டரை கொண்டு கரும்பலகைய நல்லா அழிச்சு தூசி பறக்க எடுத்துக்கோங்க. இப்போ லேசர் லைட்டை ஆன் பண்ணி ஒளி செல்லும் பாதையில தூசியை தட்டி விடுங்க. லேசர் ஒளி செல்லும் பாதைய சாக்பீஸ் துகள்கள் சிதறடித்து ஒளியின் பயண பாதைய தெளிவா காட்டும். உங்க அறையை கொஞ்சம் இருளாக்கி இந்த சோதனையை செய்தா இன்னும் பிரமிப்பா இருக்கும். இப்போ இதே சோதனைய கண்ணாடி மீது செய்யலாம். தூசிகள் இல்லாத வரை நம் கண்ணுக்கு தெரியாம இருந்த ஒளியின் பாதை டஸ்டரை தட்டிய உடனே மாயாஜாலம் போல தோன்றும். இங்கே நிகழ்வு கதிர் மற்றும் எதிரொலிக்கும் கதிர் இரண்டும் ரொம்பவே தெளிவா தெரியும். இந்த செயலை இருளில் நிகழ்த்தும் போது தெள்ள தெளிவாக நம்மால் காண முடியும். இந்த அற்புதமான மிக சாதாரணமான சோதனையை நம்மால் ரொம்ப எளிமையா செய்திட முடியும். எந்த ஒரு பொருளையும் அது சிதறடிக்கும் ஒளியை கொண்டே நம்மால் பார்க்க இயலும். இங்கே ஒளியின் நேர்கோட்டு பாதை சாக்பீஸ் துகள்களால் சிதறடிக்கப்படுவதை தான் நாம பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டிண்டால் விளைவு. டிண்டால் விளைவு என்பது கூழ்ம நிலையில் உள்ள பொருட்களின் வழியாக பாயும் ஒளி கதிர்களை அவற்றில் உள்ள கூழ்ம துகள்கள் சிதறடிப்பதை குறிப்பதாகும். இவ்வாறு ஒளி சிதறடிக்கப்படுவதால் ஊடுருவும் ஒளி கதிரின் பாதை புலனாகிறது.